விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானியிடம் கேட்கலாம். பவானி, வணக்கம். இன்று விடுமுறை தினம் என்பதால் பக்தர்களுடைய கூட்டம் அங்கு எந்த அளவில் காணப்படுகிறது? அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரம் பவானி. நிச்சயமாக, அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து முருகனை வழிபட்டு செல்வது வழக்கம். அவ்வாறு வருகை தரக்கூடிய பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பின் மூலவரான முருகனை வழிபட்டு செல்வர். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான விடுமுறை தினம் என்பதால் இன்று அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து கடலில் புனித நீராடிய பின் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு பக்தர்களுடைய வருகை அதிகப்படியாகவே காணப்பட்டு வருகின்றது. அதாவது விடுமுறை தினம் இருப்பதால் வரக்கூடிய பக்தர்கள் திருச்செந்தூர் சுற்றி இருக்கக்கூடிய லாட்ஜில் சும்மா முன்பதிவு முன்கூட்டியே செய்து வருகின்றனர். இதனால் வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு இடமில்லாமல் கோவில் வளாகம் மற்றும் அது மட்டும் இல்லாமல் கடற்கரையிலேயே தங்கியிருந்து முருகனை வழிபட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வரக்கூடிய மதுரை, கன்னியாகுமரி, சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வரக்கூடிய பக்தர்கள் சுமார் 1 நாட்கள் 2 நாட்கள் என்று காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு சூழலானது நிலவி இருக்கிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தால் திருச்செந்தூர் கோவில் வளாகம், கடற்கரை பகுதிகள், நாளிக்கிணறு, முக்கிய சாலைகள் முழுவதும் பக்தர்களின் வருகை நிறைந்து காணப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து அதிகப்படியான பக்தர்கள் வருகை தந்து கொண்டிருப்பதால் கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் சார்பில் பலத்த பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி பவானி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.